காய்கறி வாங்கிட்டு வந்து கடகடன்னு சமையல் வேலையை பார்த்தா அபி. அவன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்டா. சாம்பார் வாசனை கம கம கமன்னு வந்துச்சு. மணி சரியாக 2. பசிக்குது அபி, வந்து சாப்பிடுங்க என்றாள். பக்கத்தில் இருந்து பரிமாறினான். சாம்பாரை சாப்பிட்டுட்டு உண்மையிலே அசந்துட்டான். நீ சூப்பராக சமைக்கிற. பொறுமையாக சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்தில் இருந்து பரிமாறினான். இப்போது அமைதியாக கேட்டா, இப்போவாவது சொல்லுங்க, நீங்கள் யார்? ஒரு சின்ன சிரிப்போடு அவளை பார்த்தவன், நீ சரியான ஆள். சாப்பிட்ற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு சாப்பிட்ட பிறகு கேட்குற. இங்கே பாரு, எனக்கு உன்னால் ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது. அது முடிஞ்சதும் நானே போயிடுவேன். இதை பாருங்க, நான் வசதியானவன் எல்லாம் கிடையாது. என்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் ஏதாவது வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக என்கிட்ட எதுவும் கிடையாது. நீ நிறைய சீரியல் பார்ப்பியா? சம்மந்தமே இல்லாமல் கேட்டான். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, லூஸு மாதிரி உழைச்சி இருக்கியா, அதனால் கேட்டேன். கரண்டி எடுத்து மண்டையை உடச்சிருவேன். ஏன் அப்படி? நான் யாருன்னே தெரியாது. உன் புருஷன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கேன். எனக்கு சாப்பாடு செஞ்சு போடுற. இது உனக்கே பைத்தியக்காரத்தனமாக தெரியல? என்னோட சூழ்நிலை, என்னால் எதுவும் செய்ய முடியல. அப்படி என்ன சூழ்நிலை உனக்கு? என் சூழ்நிலையை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். கௌதம் சிரிச்சிட்டான். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் உன் வேலையில் கரெக்டாக இருக்க. உனக்கு இப்போ என்ன தெரியணும்? நீங்கள் யார்? சொல்ல முடியாது. எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நிவியை கை காமிச்சு அவனை அவன் குடும்பத்தோடு சேர்த்து வைக்க. அப்படி அவளையும் மீறி அழ ஆரம்பித்தா. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு அவன் மட்டும்தான். அவனை ஏன் நீங்கள் என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறீங்க? இதை பாரு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அவன் எப்படி வளர வேண்டியவன், நீ அவனை எப்படி வளர்க்குற? அப்படி அமைதியாயிட்டா. சரி, நீ சாப்பிடு, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன? உங்களுக்கு மலேசியாவை பற்றி எப்படி தெரியும்? அதோட இங்கே இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு மண்டை வெடிச்சிடும்ல. இப்போவே நிவி என்கிட்ட கொடுத்துரு. நான் யார், எதுக்காக இங்கே வந்தேன், எப்படி எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது என்றாள் அபி. பார்க்கலாம், நீ ஏன் அவனை தூக்கி என்கிட்ட கொடுத்துருவ. அது நடக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். நான் செத்தாதான் அது நடக்கும். பார்க்கலாமே. பட் உன்னோட சமையல் வண்டர்ஃபுல். நமக்குள்ளே நடக்கிற இந்த ஆடுபுலி ஆட்டத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லு, இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை என்றான் கௌதம். அபி அவனை பரிதாபமாக பார்த்தா. ஓகே பேபி, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். நீ சாப்பிடு, பாய். கௌதம் கிளம்ப அபி அசையாமல் அந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருந்தா. அவன் வெளியே போனதும் கதவை சாத்தினவ நிவிக்கிட்ட போனான். அவனை தூக்கி மடியில் போட்டுக்கிட்டவ, இந்த உலகத்தில் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும்தான்டா. உன்னையும் இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி இருப்பேன்? அவள் கண்ணிலிருந்து தார தாரையாக தண்ணி. சரியாக அந்த நேரம் நிவி எழுந்துட்டான். எழுந்தவன் அம்மா என்று அழைக்க அவள் அழறத பார்த்து அவள் கண்ணை தொடச்சி விட்டான். அவனை இறுக்கி அணைச்சிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதா அபி. நான் இப்போது என்ன பண்ணுவேன்? அம்மா பூவா என்றான். அந்த வார்த்தையில் எல்லாத்தையும் மறந்தவ உடனே சாதம் பருப்பு போட்டு பிசைஞ்சி அவனுக்கு ஊட்டி விட்டா. அபி மதியம் எதுவும் சாப்பிடலை. அவளுக்கு சாப்பிடவும் பிடிக்கல. நிவிக்கு ஊட்டி விட்டுட்டு நிவியை விளையாட சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் ஏற கட்டினான். சாயங்காலம் 6 மணி இருக்கும். ஐஷு பாவம் அடித்து பிடிச்சி ஓடி வந்தா. அவளை பார்த்து, வா ஐஷு, என்னடி ரொம்ப சாதாரணமாக இருக்க? ஏன், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நீ சொல்லிட்டு வந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து எனக்கு ஸ்கூலில் இருக்கவே முடியல. நீ என்னடான்னா இவ்வளோ சாதாரணமாக இருக்க? முதல்ல பதட்டப்படாத. காஃபி குடிக்கிறியா? கிண்டல் பண்ணுறியா? நான் ஏன்டி உன்னை கிண்டல் பண்ண போகிறேன்? உன் முகத்தில் கொஞ்சமும் பதட்டம் இல்லை அபி.
எதுக்கு பதட்டப்படணும்? என்னடி கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ, உன்னை தேடி புருஷன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கான், உனக்கு பயமா இல்லையா? இல்லை அபி, இங்கே பாரு, வந்தவனோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அபி சொல்கிற? ஆமாம் ஐஷு, வந்தவனுக்கு நிவியை எப்படியாவது அவங்க பாட்டிக்கிட்ட சேர்க்கணுங்கிறது தான் எண்ணம். அதுக்காக தான் அவன் வந்திருக்கான். அது சரி, இவன் யாருன்னு தெரிஞ்சுதா? தெரியல. சரி, இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஏதாவது பண்ணணும், பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கௌதம் வந்துட்டான். ஐஷுவை பார்த்துட்டு, ஹாய் ஐஷு, எப்படி இருக்கீங்க? ஜாப் எல்லாம் எப்படி போகுது? உங்கள் ஹஸ்பண்ட் ராகுல் எப்படி இருக்காரு? உங்கள் அப்பா அம்மா, அவரோட அப்பா அம்மா எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஊருக்கு வந்தாங்களா? சாரி ஐஷு, என்னால் உங்கள் மேரேஜ்க்கு வர முடியல. மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? 2 வருஷம் என்றால் ஐஷு. லைஃப் நல்லா போகுதா? இப்போது ராகுல் நைட் ஷிஃப்ட் தான் பார்க்குறாரா? ஆமாம். ஐஷுக்கே சந்தேகம் வந்துருச்சு, உண்மையிலே இவர் தான் அபியோட ஹஸ்பண்டா? காஃபி கொடுத்தியா அபி? குடிச்சிட்டேன் சார். சரி இருங்க என்றவன் சூட்கேஸை திறந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்தான். உங்கள் மேரேஜ்க்கு என்னால் வர முடியல, ஒரு சின்ன கிஃப்ட்டு. அபி இங்கே வா. அபி அமைதியாக இருக்க கண்ணாலேயே நிவியை பார்த்தான். உடனே சாவி கொடுத்த பொம்மை மாதிரி அபி அவன் பக்கத்தில் வந்தா. சிரிச்சுக்கிட்டே, இந்த கிஃப்ட்டை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துரு. அதெல்லாம் வேணாம் சார் என்றால் ஐஷு. அட, ஏன் பதறீங்க? உங்களுக்கும் ராகுலுக்கும் சேர்த்து தான். வேறு வழி இல்லாமல் அபி ஐஷுக்கிட்ட கொடுத்தா. ஐஷுவும் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டா. சரி அபி, நான் கிளம்புறேன், நீ நிவியை தூக்கிக்கிட்டு என் கூட வா. என்ன ஐஷு, நீங்கள் 2 வருஷம் கழித்து வந்திருக்கேன். அபிகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அபியை கூட்டிகிட்டு போயிட்டா எப்படி? சார், நீங்கள் ஒன்றும் அபியோட ஒரிஜினல் புருஷன் கிடையாது. அப்படியா? இதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவியா? சார், நீங்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயம். ஆதரவில்லாத ஒரு பொண்ணை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? அதையே தான் நானும் சொல்கிறேன். ஆதரவில்லாமல் இருக்கிறவ எதுக்கு நிவியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க? இதை பாரு ஐஷு, அபி ஒன்றும் கிழவி இல்லை, அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நிவியை அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அவள் வாழ்க்கையை பார்க்க சொல்லு. அதை சொல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? சரி, அபி எந்த உரிமையோட நிவியை தூக்கிட்டு வந்தா? அது அவள் அக்கா குழந்தை. அபி அவனுக்கு சித்தி. சொல்லுங்கள், நீங்கள் யார்? அவள் சித்தி தானே. ஏன் கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் வெளிநாட்டில் இருக்காரு, நிவி அவளோட குழந்தைன்னு சொல்லி வளர்க்குறா. சார், அபி ஒரு வயசு பொண்ணு. ஒரு குழந்தையோட தனியாக இருக்கும்போது மற்றவங்களோட பார்வை தப்பாக இருக்கும். அதில் இருந்தெல்லாம் காப்பாற்றிக்க தான் கல்யாணம் ஆகிடுச்சின்னு போய் சொன்னான். வீட்டுக்காரரை பற்றி யாராவது கேட்பாங்கன்னு தான் வெளிநாட்டில் இருக்காருன்னு சொன்னான். இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டிங்க? அப்படியா என்றான் யோசனையோடு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்கே பாரு ஐஷு, நீ இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறதால நானும் வெளிப்படையாக பேசுகிறேன். எனக்கு நிவி வேணும். அவன் இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் விளைவுகள் மோசமாக இருக்கும். என்ன பண்ணிடுவீங்க? என்ன வேணால் பண்ணுவேன். எனக்கு நிவி வேணும். சார், நீங்கள் பண்ணுறது அநியாயம். இதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டியே. நான் நிவியோட எதிர்காலத்தை நினச்சி தான் சொல்கிறேன். அவனை வளர்க்குற அளவுக்கு இவக்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குது? 1 வருஷமாக அவள் தானே பார்த்துக்கிறா. இப்போ என்ன கெட்டுப்போச்சு? சும்மா வாய் வார்த்தையா பார்த்துக்கிறேன்னு சொல்லாத. அவன் எப்படி வளர வேண்டியவன், எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? கோடீஸ்வரன் வீட்டில் முதல் பேரனாக இருக்க வேண்டியவன் வந்து கஷ்டப்படுறான். அவன் இவக்கிட்ட இருக்கக்கூடாது. அதை சொல்ல நீங்கள் யார்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போது கடைசியாக என்ன தான் சொல்கிறீங்க? எனக்கு நிவி வேணும். அவனை பேசி ஜெயிக்கிறது கஷ்டம்னு ஐஷுவுக்கு நல்லா புரிஞ்சுது. அபி, நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம். தாராளமாக போங்க.
இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் நிவியை வாங்காமல் போக மாட்டேன். ஐஷு, கொஞ்சம் அமைதியாக இரு என்றாள் அபி. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என்னடி சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை அபி, உன்னை தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாது. நீ அங்கே வரலனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இங்கே தங்கிக்கிறேன். அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ராகுல் ஃபோன் பண்ணான். ஐஷு, வீட்டுக்கு வந்துட்டியா? இல்லைங்க, சொல்லுங்க. அம்மாவும் நானும் தான் கிளம்பி வந்தோம். நான் அப்படியே ஷிஃப்ட்டுக்கு போயிடுறேன். அம்மாவை பஸ் ஏற்றி விட்டுருக்கேன். நீ பஸ் ஸ்டாண்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கோ. என்ன திடீர்னு என்றால் சற்று எரிச்சலோடு. ஏய், அம்மா வரேன்னு சொல்கிறாங்க, ஏன்னு கேட்குற? ஃபோனை வச்சுட்டு முதல்ல பஸ் ஸ்டாண்ட் போ. ஐஷு அபியை பரிதாபமாக பார்த்தா. எல்லாத்தையும் கேட்டா அபி. ஐஷு, நீ பயப்படாமல் கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஐஷு அவன் கொடுத்த கிஃப்டை அங்கேயே வச்சுட்டு, சார், குழந்த தான் பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணலான்னு பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் உங்களால் அபிக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு ஐஷு வீட்டுக்கு கிளம்ப அபி அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட பேசலை. என்ன பண்ணலான்னு நிதானமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இருந்த சாப்பாட்டை ராத்திரி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அந்த வீட்டில் பெட்டு, ஏசி எதுவும் இல்லை. எனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராது என்றான் கௌதம். அபி எதுவுமே பேசல. சரி, நானும் நிவியும் உள்ளே படுத்துக்கிறோம், நீ ஹாலில் படுத்துக்கோ என்றான் கௌதம். நிவியை தூங்க வச்சா அபி. அவனை தூக்கிக்கிட்டு உள்ளே போயிட்டான் கௌதம். அபி ஹாலில் பாய போட்டு படுத்தா. நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது கௌதம் மெதுவாக எழுந்து அபிக்கிட்ட வந்தான். அவள் பக்கத்தில் படுத்தவன் அவள் வாயை பொத்தி அவகிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டான். அம்மானு அலறிக்கிட்டே இருந்தா அபி. வேர்த்து வளைஞ்சிருச்சு. சுற்றி பார்த்தா எல்லாம் கனவு. அவள் போட்ட கூச்சலில் கௌதமும் அலறி அடித்து எழுந்துட்டான். என்ன ஆச்சு என்றான். இல்லை, ஏதோ கெட்ட கனவு. என்ன கனவு என்றான் புன்னகையோட. சொல்லு, என்ன கனவு? இல்லை, என்னை நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, அதனால் கத்தி எடுத்து உங்களை குத்திட்டேன். அடி பாவி, என்னை கொல்றதுலையே குறியாயிரு. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நிம்மதியாக போய் தூங்கு. பொழுது விடிந்தது. அபி வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. அபி, இன்னும் ஒரு வாரத்தில் நான் இங்கேருந்து போயிடுவேன். அது வரைக்கும் நீ வேலைக்கு போக வேணாம். ஒரு வாரம் எல்லாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க என்றாள் அபி. உங்கள் பிரின்ஸிபல் நம்பர் கொடு, நான் பேசுகிறேன். அவள் அமைதியாக இருக்க அவள் ஃபோன்லேருந்து பிரின்ஸிபல் நம்பரை எடுத்தான். அவனோட மொபைல்லேருந்து கால் பண்ணான். ஒரு 2 நிமிஷம்தான் பேசியிருப்பான். அபி மொபைலுக்கு மெசேஜ் வந்துருச்சு. உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதும் வந்து ஜாயின் பண்ணிக்கம்மா. இது கனவா நனவா? அபிக்கு ஒன்றுமே புரியல. என்னை சுற்றி என்ன நடக்குது? இதை பார் அபி, நீயும் நிவி கூட ஒரு 3 மாதம் அங்கே தங்குற மாதிரி இருக்கும். அதன் பிறகு நீ இங்கே தான் திரும்பி வருவ. நிவியோட பாட்டிக்கிட்ட சொல்லி நான் உனக்கு ஒரு அமௌண்ட் வாங்கித்தரேன், அதை வச்சுக்கோ. நீ வேலைக்கு போனாலும் சரி, இல்லை அதை வச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி, உன்னோட விருப்பம். அபிக்கு அவன் முகத்தை பார்க்கவே அருவருப்பாக இருந்துச்சு. இவன் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? கடவுளே, இவங்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்? இருந்தாலும் இவன் சொல்கிற மாதிரி நிவியை மட்டும் இவன் கூட அனுப்ப மாட்டேன். பார்த்துடலாம் இவனா நானான்னு. மணி 8:10 இருக்கும். ஹவுஸ் ஓனர் வந்தாங்க. அவங்க முகமே சரியில்லை. அபி, வாங்கம்மா, ஏன் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? தம்பி எங்கே அபி? இது இருக்காரு. தம்பின்னு கதறிட்டாங்க ஹவுஸ் ஓனர். என்னம்மா, என்ன ஆச்சு என்றான் கௌதம். பின்னாடியே மீனாவும் வந்தா. தம்பி, இவன் என் பொண்ணு மீனா. தெரியும் ஆண்டி, சொல்லுங்கள். இவள் காலேஜ் போகும்போது ஒரு பையன் இவளை காதலிக்கிறேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா. இதெல்லாம் இந்த வயசில் சகஜம் ஆண்டி.
அப்படி நினச்சி தான் நானும் பேசாமல் இருந்தேன். இப்போ என்ன ஆச்சு? நான் இன்னைக்கு இவளை தூக்கிட்டு போய் கட்டாய தாலி கட்டுவேன்னு மிரட்டுறானா. அவங்க அப்பா கூட இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. என் தம்பியும் இங்கே இல்லை. போலீஸ்கிட்ட போகவும் பயமாக இருக்குது. நீ தான்ப்பா ஏதாவது ஒரு வழி பண்ணணும். தப்பாக எடுத்துக்காதீங்க ஆண்டி. மீனா, இங்கே வா. பொய் சொல்லாமல் சொல்லணும். உண்மையிலேயே நீ அந்த பையன் கூட ஏதாவது பழகினியா? கேரக்டர் சரியில்லைன்னு விலகிட்டியா? எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு. அண்ணா, சத்தியமாக இல்லை. இது வரைக்கும் அந்த பையன் முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. அவன்தான் தினமும் என்னை பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணுறான். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொல்கிற மாதிரி செய். ஆண்டி, நீங்கள் நிவியை பார்த்துக்கோங்க. அபி, நீ மீனா கூட போ. நான் எதுக்கு என்றால் அபி. காரணமாக தான் சொல்கிறேன், போ. அபியும் மீனாவும் போனாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் வரும்போது மீனாவை ரொம்பவே அசிங்கமாக கமெண்ட் பண்ணான் அந்த பையன். அவனோட பேச்சை கேட்டு அபியாலே பொறுக்க முடியல. கையை ஓங்கிட்டா. ஏய், யார் மேலே கை ஓங்குற என்று அவளை அடிக்க கை ஓங்கினான் அந்த பையன். ஓங்கின கையை இறக்க முடியல. அவனோட கையை பிடிச்சி திருப்பி அவனை வெளுத்து கட்டிட்டான் கௌதம். அவன் கூட வந்த அல்லக்கை ஒருத்தன் 2 பேரையும் நல்லா வெளுத்து விட்டு போலீஸ்க்கு கால் பண்ணான். வந்த இன்ஸ்பெக்டர் கௌதமுக்கு நல்லா தெரிஞ்ச கௌதம் விஷயத்த சுருக்கமாக சொன்னதும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. மீனாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அபிக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறான். வீட்டுக்கு வந்ததும் மீனா அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொன்னான். தம்பி, இந்த உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஐயோ விடுங்க ஆண்டி, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி, நாங்கள் கீழே போகிறோம் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்றாள் மீனா. நல்லா படி என்றான் கௌதம். அவங்க கீழே போனதும் அபி அவங்ககிட்ட கேட்டா, ஆமாம், என்ன எதுக்கு அவ கூட போக சொன்னீங்க? அதுவா, உன்னை பார்த்து அவன் பயந்து ஓடிடுவான்னு நான் நினச்சேன். கௌதம் சிரிக்காமல் சீரியஸாக சொல்ல, அபி பக்கத்தில் இருந்த தலகாணியால் அவனை அடித்தா. அடிக்காத, வலிக்குது. இந்த 2 நாளில் அபிக்கும் கௌதமுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய நட்பு உருவாகி இருந்துச்சு. இது தொடருமா?